ஒருத்தர் வாக்கிங் போவீங்களான்னு கேட்குறாரு. தினந்தோறும் கடற்கரையில், கைலாசால கடற்கரையில் வாக்கிங் போவேன். மாலை நேரத்தில் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்க்கறதுக்காக அப்படியே வாக் பண்ணிக்கிட்டே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நடக்கிறதெல்லாம் போய் சுற்றி பார்ப்பேன். என்னுடைய ரொட்டீனில் அது ஒரு பார்ட்டாக வச்சுருக்கேன். அங்கே இந்தியாவில் இருக்கும் பொழுது கூட தினந்தோறும் ஆசிரமம் முழுக்க நடந்து சுற்றி வந்து என்னென்ன கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதோ அதெல்லாம் பார்ப்பேன். அது பார்க்குற வழக்கம் அதுவே தான் இங்கேயும் பண்ணுறேன். நான் என்னுடைய வாழ்க்கையிலே எந்த பெரிய மாற்றமும் இல்லை. திருவண்ணாமலை கோயிலில், அண்ணாமலையார் கோயிலில் அவருடைய அண்ணாமலையாரையே நினைந்து அவரையே உயிருள் உணர்ந்து அவருடைய பிரசாதத்தையே உண்டு உணவாக ஏற்று உடலை வளர்த்து அவருடைய தரிசனத்தையும் அவருடைய பக்தியையும் உணர்விலே ஏற்று உயிர் வளர்த்து அவரிடம் சரணடைந்து அவர் அளித்த பரமசிவ ஞானத்தையும் பரமசிவ விஞ்ஞானத்தையும் வாழ்ந்து எப்படி வாழ்ந்துட்டு இருந்தனோ அதே தான் இப்பவும் வாழறேன். இதில் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. மேலும் விவரங்களுக்கு ஆஸ்க் நித்யானந்தா.